இது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி. எவ்வளோ விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க கருப்புசாமி கோயிலில் கும்பிடுவாங்க. ஒரு நீண்ட பயணம் போவாங்க. அப்போ ஒரு கருப்புசாமி கோயில் ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கும்பிடுவாங்க. வழி போக்குறதுக்காக நீ வாங்கப்பா அப்படின்னு. ஜீசஸையும் பிலீவ் பண்ணுவாங்க. மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயும் அவங்க கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் வரணும், நீங்களும் தெய்வம் தான் எங்கள் கூட வரணுன்றாங்க. ஆனால் அந்த 2 கடவுளை யார் ஒரு சில நேரங்கள் ஆக்சிடென்ட் காப்பாற்றுறாங்க? நம்மளோட தெய்வங்கள் தான். ஏன்னா சில விஷயங்களை நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். நேர்களும் அதை அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கே ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஏன்னா 48 நாள் நம்ம பண்ணுறோம். நேர்கள் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, காட்டு ஏறி காளியை வழிபட்டா. வணக்கம் வசந்த் அவர்களே, வணக்கம். காட்டேரி நம்ம வழிபட்டா நம்ம உடம்புல இருக்க சக்தியெல்லாம் உறிஞ்சிடும், உடம்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரலில் கேட்டிருந்தாங்க. அவர் கேட்ட நேரமோ என்னமோ நேற்று மல்லிகைப்பூ பற்றி சொல்லி, ஓ அப்படியா, மல்லிகை பற்றி சொல்லணுமா? சொல்கிறேன். மல்லிகை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க. என்ன சொல்கிறது, சாப்டரை முடிச்சுக்கிறேன், சொல்கிறேன். என்ன சொல்கிறது, மல்லிகைப்பூ பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கு என்ன பலன்னு நம்ம நேர்களில் தம்பி கேட்டிருக்காரு வசந்த் அவர்கள். சொல்கிறேன், கேட்டுக்குங்க. காளியோட உத்தரவுனால, காளியோட ஒரு அருளால் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு முழுக்க பெட்ரோல் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரில. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இங்கிட்டு தான் வர்றாங்க.